Hallelujah. We wish you a very, very happy, wonderful, peaceful, miraculous, prosperous Christmas. Hallelujah. கர்த்தர் தாமே அவருடைய பிறப்பை ஞாபகத்தில் வைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், தம்முடைய கடைசி ராப்போஜனத்தில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய சாவை குறித்து நாம் எப்பொழுதும் ரிமெம்பர் பண்ண வேண்டும் என்று அவர் தெளிவாக லூக்கா 22:19-21 சொன்னார். அதே போல அவருடைய சாவு, உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஞாபகத்தில் வைக்கிறதுனா அவருடைய பிறப்பையும் தவறாமல் நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். There's a bounden duty that we have to praise him because உன்னதமான தேவன் மானிடனாக மாறினார். That's a wonderful thing. ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் அவர் யூதேயாவில் தோன்ற வேண்டும்? அனைத்து மனுக்குலத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் ஏன் யூதேயா தேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? Because the prophecy says like that. ஏசாயா 7:14 ஆதியாகமம் 49:10 அதே போல் எண்ணாகமம் 24:17 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏன் why he choose the Judean people? Because யூதர்கள் ஒரே ஒரு தேவனை வணங்குகிறவர்கள். அவர்களுக்குள் பல தேவர்கள் அல்ல, அல்லது அவர்கள் தேவர்களை உருவாக்கவும் முடியாது. அவர் உன்னதமான தேவனை மாத்திரம் வர்ஷிப் பண்ண வேண்டும். ஆகவே தான் தேவகுமாரன் அவர்களில் பிறந்தார், அவளை நேசித்தார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர், இந்த இடத்தை விட்டு போ, நிம்ரோத் ஆளுகை செய்கிற, பல தெய்வங்களை வழிபடுகிற, பலவிதமான நரபலி கொடுக்கிற, பலவிதமான தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற இடத்தை விட்டு நீ போ, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அவை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரே ஒரு தேவனை வழிபடுகிறோம். அவர் மகா உன்னதமானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர். அவர் நமக்காக பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேம் என்று சொல்லும்போது, பெத்தேல் என்று சொன்னால் அது அறுவடையின் வீடு என்ற அர்த்தம். பெத்லகேம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போவது, ஏன் அவர் பிறந்தார், அவர் பிறப்பின் நோக்கம் என்ன, அவருடைய பிறப்பில் என்னென்ன நடந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் பிறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம். We do not know the right way. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம். சங்கீதம் 14:3, சங்கீதம் 53:3 உன்னதமான தேவனை தேடுகிறவன் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு அற்றுவிட்டது. ஆதாம் ஏவாள் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கே தேவனுக்கும் நமக்கும் உள்ள நேரடியான தொடர்பு போய்விட்டது. கர்த்தர் ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் வைக்கும்போது வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவளை சந்தித்தார் என்று. தினமும் man has an opportunity to walk with God. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனை பார்க்க வேண்டும், அட்லீஸ்ட் தெய்வத்தோரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வருஷக்கணக்காக, மாத கணக்காக நாம் கண்ணீரோடு தேடுகிறோம். பலருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைப்பதில்லை. ஆனால் அவள் காணாமல் விசுவாசிக்கிறார், அது வேறே. I will always say there is a first standard. That's not PhD. பட் உண்மையாக என்னை படைத்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும் என்கிற வாஞ்சை எல்லா மதத்தினருக்குள்ளும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்குள்ளே அந்த
விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு கூட நடமாடினார். மனுஷர் மத்தியில் சஞ்சாரம் பண்ண முடியாத இறை தேவன் அவர்களோடு கூட நடமாடினார். ஆனால் அவன் பாவம் செய்த போது கர்த்தர் அவனை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டதாக தமிழ் வேதாகமும் ஆங்கில வேதாகமும் கூறுகிறது. ஆனால் ஒரிஜினல் அராமிக்கு பார்க்கும்போது, அங்கே யாப்பேத் எழுதின சரித்திரத்தில் பார்க்கும்போது தேவன் அவளை பார்த்து அயா கா என்று சொன்னார். அயா கா என்றால், நீ என்ன செய்து விட்டாய், எனக்கும் உனக்குள்ள தொடர்பு முறிந்து விட்டது, அது நீ எப்பொழுது சரியாகும் என்று தெரியாது. There's a deepest meaning in that. கர்த்தருக்கு அவர்கள் எங்கே இருக்கிறான்னு தெரியும். அவை மறுபடியும் அவளை பார்த்து எங்கே இருக்கிறாய் என்று கேட்க தேவையில்லை. பட் நாம் நம்பும் போது, அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்க்கும்போது, நீ என்ன செய்து விட்டாய், நானும் நீயும் இத்தனை வருஷம், சொல்ல வேண்டுமென்றால் 50 வருஷம் 40 வருஷம், ஆதாமே உன்னோடு கூட நான் தினமும் நடமாடினேன், உன்னோடு கூட நான் தினமும் அளவலாவினேன், இன்று நீ என்ன செய்து விட்டாய், என்னை விட்டு விட்டு என்னுடைய தொடர்பை அறுத்து விட்டு மரணத்துக்கு அதிபதியாகிய லூசிவருடைய பேச்சை கேட்டு அவன் பக்கம் போய்விட்டாயே, இனி உனக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு இருக்காது என்று மனஸ்தாபத்தோடு சொல்லி பரலோகத்திற்கு போய்விட்டார். தோட்டத்தை விட்டு அவளை விரட்டி விட்டார். கேருபீன்களை வைத்து அவளை விரட்டி விட்டார். ஆகவே மனுக்குலத்தில் பெரிய சஞ்சலம் உருவாயிற்று. தேவன் இல்லாத இடத்துல சஞ்சலம், தவிப்பு, முள்ளு, மரணம், வேதனை என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே 16ஆம் வசனம் பார்க்கிறோம். தேவன் இல்லாத இடத்துல எப்பொழுதும் சஞ்சலம், எப்பொழுதும் வேதனை, எப்பொழுதும் ஏமாற்றம், எப்பொழுதும் கொலைகள், எப்பொழுதும் பலவிதமான மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள், துயரங்கள், நோய்கள், பாடுகள் நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கிறோம். மனிதன் நிம்மதியை தேடி ஓட வேண்டிய ஒரு கட்டத்தை நாம் பார்க்கிறோம். நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்திருந்தேன், ஆனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபேனும் பக்தன் கதறுவதை காண்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில், இப்படிப்பட்ட உண்மையான நீதிமான்களின் ஏக்கத்தை கண்ட தேவன் நீதிமான்களுக்காக மாத்திரமல்ல, ரோமர் 5:8-10 படி அவருடைய சத்தர்களாகிய நமக்கும் பாவிகளாகிய நமக்கும் ஒரு ஒளி வெளிச்சமாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் என்று சொல்லும் போது அது மனித பிரகாரமாக ஒரு கணவன் மனைவியுடைய தொடர்பினால் அல்ல. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 3:16 தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏதேன் தோட்டத்தில் தொடர்பு கொள்ள முடியாத தேவன் இன்றைக்கு மனிதனோடு என்றும் சஞ்சரிக்க மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்படுத்தல் 21:3 அதைத்தான் சொல்கிறது. சகரியா 2:10 அதைத்தான் சொல்கிறார். அதுதான் பெருத்த சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட சராசரங்களுக்கும் சகல நட்சத்திரங்களுக்கும் பரலோகத்திற்கும் பூமிக்கும் மகா பெரிய சொந்தக்காரர், ஐஸ்வர்யமுள்ள தேவன் அருணோதயமாக தோன்றினார். இயேசுவின் பிறப்பில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம், நட்சத்திரம் உதித்தது. மெய்ப்பர்கள் ஆடுகளை காக்கும் போது வெளிச்சம் உதித்தது என்று நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய வீட்டில் வெளிச்சம் உதித்தது. இந்த வெளிச்சத்தை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 76-78 மரண இருளில் வாழுகிற மக்கள் அருணோதயத்தை கண்டார்கள். வெளிச்சத்தை காணவும் நம்மை சமாதான வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே பரத்துந்து வருகிற அருணோதயம் நம்மை சந்தித்தது. தேவனுடைய வருகை ஓசியா 6:3 படி அருணோதயம் போல இருக்கிறதாம். காலையில் உதிக்கிற சூரியனை போல இருக்கிறதாம். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு எளிமையான நிலையில் இருந்தாலும் கூட வானமண்டல நட்சத்திரங்கள் முதற்கொண்டு தம் ஒளியை கொடுக்க மறக்கவில்லை.
So the light has shone in the darkness. இருள் சூழ்ந்த நம்முடைய இதயத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு எழுப்புதல் நட்சத்திரம், எழும்பி பிராசிக்க வைக்கிற ஒரு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து தோன்றினார். எனவே தான் வெளிப்படுத்தல் 22:16 அவருக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று பெயரிடப்பட்டது. ஆம், மேரி ஃப்ளேவியஸ் ஜோசியிடத்தை சொல்லும்போது அவர் எப்பொழுதுமே பிரகாசமாக இருப்பாராம். அவர் எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பாராம். அவர் வளர்ந்த நாட்கள்லேருந்து தன் சகோதர மத்தியில், தன்னுடைய வீட்டில், தன்னுடைய கம்யூனிட்டியில் அவர் மாத்திரம் ஒரு சிறந்த வெளிச்சமாக இருப்பாராம். எங்களுக்கு அது புரியவில்லை என்று சொல்லி மேரி சொன்னதாக ஃப்ளேவியஸ் ஜோசிபஸ் எழுதுகிறார். அவர் மட்டும் எழுதவில்லை, பப்ளிஸ் டெர்ட்டுலியஸ் அவனும் எழுதுகிறார். இயேசு மலை பிரசங்கம், அது மற்ற பிரசங்கம் செய்யும்போது இயேசுவண்டை மாத்திரம் ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை கேட்பவர்கள், அவரை சந்திப்பவர்கள் எல்லாம் இருளில் உட்கார்ந்தது போல தெரியும் என்று சொன்னார். ஆம், பாவம் என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டது நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து தோன்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒளி என்ன செய்தது? யோவான் 1:5-9 அந்த ஒளியை இருள் பற்றவில்லை. There's an amazing thing. இருள் பற்றவில்லை. யோசித்து பாருங்கள், சாஸ்திரிகள் கிட்டத்தட்ட 6000 மைல் 8000 மைலுக்கு அங்கிட்டிருந்து வருகிறார்கள். இயேசு பாலனை தேடி வருகிறார்கள். அவளை வழி நடத்துனது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இன்னது என்று சொல்லி இன்னும் எந்த ஆராய்ச்சியாளர்களும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. சிலர் பலவிதமாக சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தளவில்லை இயேசுவே அந்த நட்சத்திரமாய் இருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் நட்சத்திரமாக தோன்றி 2 வருஷங்களாக அவருடைய வனாந்தரங்களிலும் மேடு பள்ளங்களிலும் நடத்தினதாக நாம் பார்க்கிறோம். மெசொப்பொத்தாமியா சிவிலைசேஷன் தான் முதலாவது உலகத்தில் தோன்றின சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் இருந்த இடங்கள் ஈராக், அரேபியன் பெனிசுலா மற்றும் ஈவன் கல்கத்தா முதற்கொண்டு பல இடங்களிலிருந்து சுமார் 300 பேர் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணினான்னு சொல்லி ரோம சரித்திரம் சொல்கிறது. ஏரோதனுடைய ஏடுகளிலும் அது காணப்படுகிறது. 3 சாஸ்திரிகள் அல்ல, 300 பேர். அவளுக்கு தலைமை தாங்கினவர்கள் தான் 3 kings. அப்படியாக தான் சரித்திரம் சொல்கிறது. பாருங்கள், அவ்வளவு பேரை அத்தனை வருஷம் நடத்துகிற ஒரு நட்சத்திரம், ஒரு ஒளி. இந்த ஒளி இருளை வெல்லுகிற ஒரு ஒளியாக இருந்தது. That's so amazing. For example, லூக்கா 5:8 பாருங்கள். பேதுரு இருளில் இருந்தான். அவன் இருளில் இருந்தான். அவனுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் இயேசு பிரசங்கிக்காமலே சொல்கிறான், நான் பாவியான மனுஷன் என்று சொல்கிறான், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறான். அதே போல் சகையு, லஞ்சம் வாங்கின சகையு இயேசுவை பார்த்த உடனே தான் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறேன்னு சொல்கிறான். Without any force, without any compensation, this light has shone forth in the darkness. எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதைத்தான் என்னுடைய மினிஸ்ட்ரியிலே பல சமயங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் அது அனுபவ ரீதியாக நான் கண்டிருக்கிறேன். பயங்கர குடிகாரர்களாய் வருவார்கள், பயங்கர ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்மதமில்லாதவர்களாய் வருவார்கள். மகனே, இயேசுனை நேசிக்கிறார் என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே அவள் திருந்தி விடுகிறார்கள். That's so amazing. Jesus Christ is the light of God. எனவே தான் அவர் தோன்றும் போது எங்கும் வெளிச்சம் பிரகாசித்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் தோன்றும் போது நிந்தை அவமானங்கள் அகன்றது என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1:24-58 படித்து பாருங்கள். 24 நாம் பார்க்கும்போது, உறவினர்கள் மத்தியில் இருந்த என் நிந்தையை அவர் எடுத்து போட்டார், அவமானத்தை அவர் எடுத்து போட்டார். ரிப்ரோச்சஸ், ஷேம். வயசாகியும் குழந்தை இல்லை, குழந்தையற்ற தன்மை அந்த காலத்தில் ஒரு வேண்டாததாக தோன்றப்பட்டது.
இன்றைக்கும் நம்முடைய கிராமங்களில் குழந்தை இல்லை என்றால் அந்த கப்பல் கல்யாணத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, வைபவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, வீட்டு வைபவங்களுக்குள்ளே அவள் கடைசியாகத்தான் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு நாம் வாழும் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், எலிசபெத் எவ்வளவு நாட்களாக வாஞ்சித்திருப்பாள், எவ்வளவு உபவாசங்கள் ஜெபங்கள் ஏறெடுத்திருப்பார்கள். அதைத்தான் லூக்கா 1:6-7 பார்க்கிறோம். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நிந்தைகள் அவமானங்கள் அகற்றப்பட்டது. அவளை நிந்தித்த அவமதித்த அவளை கேலி செய்த உறவினர்கள் அவளுக்கு ஒரு குழந்தை கேப்ரியல் தூதன் சொன்னபடி பிறந்த போது எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் நம்முடைய நிந்தைகளை அவமானங்களை சாபங்களை நீக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீத புத்தகம் 69:7-12, உன் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, ஆகவே நான் நிந்தையை சுமந்தேன், என்னை பரிகசித்தார்கள் என்று அங்கே தாவீது கதறுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்திலே பகடி பண்ணப்படுகிறார்கள், கேவலப்படுகிறார்கள். இவரெல்லாம் ஒரு ஜனமா என்று சொல்லி, நம்மை சிறுபான்மை என்று சொல்லி நம்மை பல விதங்களிலே கேவலமாய் நினைக்கிறார்கள். உலகத்தில் வாழ தெரியார்கள் என்று நினைக்கிறார்கள். எங்கேயோ எவனோ பிறந்தான், அவனை பிடிச்சிட்டு இவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மை கேவலமாய் நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களின் வாய்களெல்லாம் அடைக்கப்படும்படி மேகங்களின் மீது மகிமையாக பலத்த தூதர்களோடு சீக்கிரமாய் வருவார். அடுத்த கிறிஸ்மஸ் நாம் பார்ப்போம் என்பது நமக்கு நிச்சயம் கிடையாது. ஒருவேளை அதற்குள் அவர் வந்தால் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனை சந்தோஷத்தோடு வரவேற்போம். ஹல்லேலூயா. நம்மை ஏளனம் செய்தவர்கள், நம்மை கேலி செய்தவர்களுடைய வாய்கள் அடைபட்டு போகும். ஏனென்றால் நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவர்களுக்குள்ளே வாழுகிற அனைவரும் தேவனுடைய வீடாக இருக்கிறார்கள், ஜீவன கற்களாக இருக்கிறார்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். அந்த டெம்பிளை பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவர் இட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சகரியாவை போல எலிசபெத்தை போல தீர்மானிக்கிறீர்கள். தீர்மானிக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களை விட்டு மக்கள் பரிகசித்தாலும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். மத்தேயு 27 42-46 வரைக்கும் பாருங்கள். அவரை பரிகசித்தார்கள், சபித்தார்கள், நிந்தித்தார்கள். தேவகுமாரனாகிய இயேசுவை கூட பரிகாசம் செய்தார்கள், நிந்தித்தார்கள், சபித்தார்கள். இந்த 3 வார்த்தைகளும் பார்க்கும்போதே எனக்கு அழுகையே வரும். எப்படித்தான் அவர் தாங்கி கொண்டாரோ, எப்படித்தான் தன் மனதை கட்டுப்படுத்தினாரோ. சகல வல்லமையுள்ளவர், சகல மனிதனுடைய சுவாசத்தை தமது கரங்களிலே வைத்திருப்பவர். ஏசாயா 42:5, மகா உன்னதமான மிகப்பெரிய அதிகாரி, த கிரியேட்டர், அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்படுகிறார். தன்னை மயிர்கத்திரியின் முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலுகிறார். I always used to wonder his quietness, his serene character. எப்படி இவ்வளோ அமைதியாக இதை தாங்கி கொண்டார். தேவாலயத்தை இடிக்கிறவனே உன்னை ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். மற்றவர்களை உயிரோடு எழுப்பினாயே, நீ எழும்பு, சிலை விட்டு இறங்கி வா. தேவன் உண்மையில் பிரியமாக இருந்தாரே, அவரை ரட்சிக்கட்டுமே என்று சொல்லி கேவலமாய் பேசுகிறார். அவரை சிலுவையில் அறைந்த திருடனும் அவரை நிந்திக்கிறான். ஆனால் பாருங்கள் என்ன நடந்தது. அந்த நிந்தை, அவமானம், பரிகாசம்
மகிமையான உயிர்த்தெழுதலால் அவருடைய வாய் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மகிமையான உயிர்த்தெழுதலால் அவருடைய வாய் அடைத்து போட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யூதர்களின் அநேகர் சொல்கிறார்கள், மேரி இஸ் நாட் a virgin, ஜீசஸ் கிரைஸ்ட் never risen from death. நாங்கள் அறைந்தோம். இன்னும் சொல்வார்கள், ஆணித்தரமாக சொல்வார்கள், மேசியாது மண்ணாட்டியாது, அவர் ஜீசஸா, அவர் மந்திரவாதி, அவரை போய் நீங்கள் சொல்கிறீங்களே அவர் யூதனுக்காக பிறந்தார், இப்படி தான் கேவலமாக பேசுகிறாங்க. நேற்று கூட நான் தற்செயலாக ஒரு யூடியூப்பில் ஒரு யூத ப்ரீஸ்ட் பேசுகிறத கேட்டேன். Jesus is not Christ, he is not the Messiah, he is not the Messiah. The Christians are making this fake history and try to prove that is truth. No, he is not at all Jew, he is a half Rome, half Jew. என்று இப்போ தான் சொல்கிறார் அந்த ப்ரீஸ்ட்டு, பெரிய ஒரு ப்ரீஸ்ட் சொல்கிறார். யூதன் சொல்கிறார், எவ்வளோ கடினமான இருதயம், தாங்களே கொண்டு போட்டு தாங்களே அவர் இம்சித்து, அவர் சொந்தமானதான் அவர் வந்தார், சொந்தமானதை மீட்க வந்தார். அதை சந்தோஷப்படுறதுக்குள்ளாக தங்களுக்கு ஒரு ரட்சணை பிதா அனுப்பியிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்குள்ளாக இன்றைக்கும் அவரை நிந்திக்கிறார்கள், பரிகசிக்கிறார்கள், ஏளனமாய் பேசுகிறார்கள். பட் they will fail, they will fail. கடைசி அர்மதான் யுத்தம் நடக்கும்போது 3/2 யூதர்கள் அநியாயமாய் மாழுவார்கள். That's the prediction. ஈவன் நெத்தனியாவே சொல்லியிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய பிடிவாதத்துக்கு ஏற்ற தண்டனை அனுபவிப்பார்கள். ஆனால் வேறும் சொல்லுது, தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. யாரை குத்தினார்களோ, யாரை பரிசித்தார்களோ அவர் உலகின் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக மீண்டும் தோன்றுவார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. உங்களை மக்கள் பரிகசிக்கலாம், உங்களை மக்கள் பலர்கள் நிந்திக்கலாம், உங்களை பார்த்து பல விதமாய் பேசலாம். கலங்காதீர்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் தாம் செய்ய போகிற மிகப்பெரிய அற்புதத்தினாலே உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் பையனின் வாயை மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாட் only that, வான சாஸ்திரிகளுக்கு அவர் காட்சியளிக்கிறார், ஞானிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானிகள் யூதர்கள் அல்ல, வேத பாரகரும் வேதத்தை நன்கு படித்தவர்களும். பெத்லகேமே நீ சிறிதானது அல்ல என்று மீகா 5:2-6 சொல்லப்பட்ட வசனத்தை தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு அவர் காட்சியளிக்காமல், அவரை அறியாத, அவரை தெரியாத வான சாஸ்திரிகளுக்கு, ஞானிகளுக்கு காட்சியளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிகப்பெரிய வான விஞ்ஞானி ஒருவரிடத்தில் ஒரு சின்ன குழந்தை போய் கேட்டதாம், டு யூ பிலீவ் இன் காட், டு யூ பிலீவ் இன் காட் என்று அந்த குழந்தை கேட்டதாம். ஆஸ்தில் இந்த குழந்தை கேட்டதாம். அவருக்கு ஆன்சர் பண்ண தெரியவில்லை. அவர் சொன்னாராம், உலகத்தில் பலர் பல கடவுளை கும்பிடுகிறார்கள், நான் என்ன சொல்லுவது, எனக்கு இப்பொழுது இதில் ஆன்சர் இல்லை என்று சொன்னாராம். அந்த சமயத்தில் அவர் இதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்கே காணப்பட்ட சிலுவையின் அடையாளத்தை பார்த்தாராம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினதாக அந்த கட்டையிலே அந்த ஸ்டாச்சு இருந்தது. அதை அவர் பார்த்தாராம். பார்க்கும்போது உன்னதமான தேவன் சொல்கிறார்கள், கடவுள் என்று சொல்கிறார்கள், இவர் ஏன் இப்படி ஒரு ஈன சிலுவையில் மறிக்க வேண்டும் என்று சற்று யோசித்தாராம். அவர் எப்பொழுதுமே ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறார். அவர் எப்போ பார்த்தாலும் சேட்டலைட்னு கிடக்கிறவர், ஏஐஏன்னு கிடக்கிறவர். ஸோ டீப்பாக திங்க் பண்ணும்போது அவர் தன்னையும் அறியாமல் அழுதாராம். தன்னையும் அறியாமல் அழுது முடிவில் மிகுந்த கண்ணீரோடு போகும்போது, எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட் என்று சொன்னாராம். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக ஞானிகள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். But they were innocent. They did not know about the eternal God. சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்து அரேபியர்கள் ஆபிரகாமின் தேவனை வழிபட்டார்கள்.
இப்ராஹிம் the God of இப்ராஹிம் என்று சொல்வார். இவர்களுக்குத்தான் அந்த நட்சத்திரம் உதித்தது. ஒரே ஒரு தேவனைத்தான் வழிபடுவார்கள், சிலை வழிபாடு கிடையாது. அவர்களுக்கு தேவன் நட்சத்திரத்தின் மூலமாய், வெளிச்சத்தின் மூலமாய் தம்மை காண்பித்தார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். யூதர்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் ஞானிகள் அல்ல, படித்தவர்கள். நட்சத்திரத்தின் மூமெண்ட்டை பார்த்து தங்களுடைய படகுகள், கப்பல்கள், தங்களுடைய கேரவன், ஒட்டங்களை எல்லாம் நடத்துகிற மக்கள். அவர்கள் வந்து ஒரு குழந்தைக்காக, பெத்லகேமில் தோன்றின ஒரு ராஜ பிள்ளைக்காக எத்தனை 1000 மைல்கள் 2 வருஷம் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். அப்படியான அவருடைய வாஞ்சையை பாருங்கள். அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆசை, எவ்வளோ பெரிய தாகம். சங்கீதம் 63:1-2 தாவீது சொல்கிறார், வறண்டது இடங்களில் என் ஆத்மா மேலே தாகமாயிருக்கிறது. ஐ வாண்ட் டு see the master என்று சொல்லி அவன் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். தவிப்பதை பார்க்கிறோம். யோபு தவிக்கிறான். நான் இடதுபுறம் போகிறேன், உம்மை காணவில்லை, வலதுபுறம் தேடுகிறேன், உம்மை காணவில்லை என்று தவிக்கிறான். அந்த தவிப்பு அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே எத்தனையோ thousands of miles, it's not seem to be a big thing. It's not seem to be a big thing. அந்த வனாந்தரங்களில் எத்தனையோ ஆபத்துகள், மணல் காற்றுகள், சூறாவளிகள் போல வந்து அப்படியே மக்களை மூடிவிடும், ஒட்டங்களையும் மூடிவிடும். மணலில் திடீரென்று போய்விட்டால் அது படு பாதாளத்தில் இறக்கிற குழிகளாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வழி நடத்தப்படுகிறார்கள். பிள்ளையை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்து தங்கள் பொக்கிஷங்களை அவருக்கு முன்பாய் வைக்கிறார்கள். அல்லேலூயா. பொக்கிஷங்களும் சாதாரண பொக்கிஷங்கள் அல்ல. மேர், தூப வர்க்கம், வாசனை திரவியங்கள், கோல்டு, இதையெல்லாம் வைக்கிறார்கள். கோல்டு அரசனுடைய கிரீடம், த கிரவுன். தூப வர்க்கம் ஆசாரியன். வெள்ளை போளம் மறிக்க போகிறவருக்கு கொடுக்க போகிற வெள்ளை போளம். அது மிக மிக விலை உயர்ந்த வெள்ளை போளங்கள். அதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்தேன், வரலாற்று புஸ்தகங்களை ஆராய்ச்சி செய்தேன். வெள்ளைப்போளங்கள் இவ்வளோதான் இருக்குமா இந்த சின்ன பெட்டியில். ஆனால் அதனுடைய விலை நம்முடைய இந்தியன் மணிக்கு 3 கோடிக்கும் அதிகமாக இருக்குமா. அது ஈஸியாக கிடைக்காதாம். அதே போல் கொண்டு வர தூப வர்க்கங்கள் வனாந்தரத்தில் முளைக்கிற, கஷ்டப்பட்டு முளைக்கிற சில மரங்களின் பட்டையிலிருந்து எடுக்கப்பட்டவைகள். அது ரொம்ப ரேராம். பல வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு மரம் தோன்றுமா. அது மிக மிக விலை உயர்ந்த மரம். பாருங்கள், தங்களுடைய எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாக தங்களுக்கு எது ஸ்பெஷலாக தோணுச்சோ, எது விலை வருதாக தோன்றுதோ அதை படைக்கிறார். உங்களுக்கு விலை வருது எது? உங்கள் இதயம். உங்கள் இதயத்தை நீங்கள் ஆண்டருக்கு கொடுக்கிறீர்களா? ஒன்று. அடுத்தது, கர்த்தருக்கு காணிக்கைகளை படைக்கும்போது முறுமுறுக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கும்போது சந்தோஷமா மிக உன்னதமானதை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஆமாம், வீட்டை விற்று ஆண்டர் கொடுப்பா அப்படின்னா கொடுத்துடணும். அப்படித்தான் அந்த சாஸ்திரிகள் செய்தார்கள். நாம் செய்கிறோமா? நாம் எத்தனை முறை கர்த்தரை வஞ்சிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய சம்பளம் உண்டாயிருக்கிறோம், லோன் எடுத்திருப்போம், லோன் போக மிச்சத்தில் தசமாக கொடுப்போம். நாம் ஓர வஞ்சனை காட்டுகிறோம். வாங்கின லோனில் கர்த்தர் எடுத்து வைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சிறந்ததை கொடுக்குறோமா? 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தில் கொடுக்குறோமா? சிந்தித்து பாருங்கள். யோசிக்கிறோம். ஐடி படிக்கணும், மேலே வரணும், பெரிய இடத்துக்கு வரணும், என் பிள்ளை பெரிய பெத்த பேர் எடுக்கணும், அப்படி தான் யோசிக்கிறோம் ஒழிய கர்த்தர் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். யோசித்து பாருங்கள். தயங்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. சாஸ்திரிகள் தங்களுடைய விலை உயர்ந்த காரியத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
எந்த எதிர்ப்பை குறித்து அவள் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் உங்களுக்கு கிரீட்டிங்கில் 3 சாட்சிகள் எழுதியிருக்கோம். இல்லை, ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி படி 3 தலைவர்கள் 300 பேர். 3 சாட்சிகள் வந்தால் ஏன் ராஜா பயப்படுறான்? ஏன் அதை பெருசாக எடுக்கிறான்? ஏரோது ஒரு கொடூரமானவன், பயங்கரமானவன். அவன் நினச்சான் கொல்லுவான், நினச்சா வெட்டுவான். அப்படிப்பட்ட ராஜா பயப்படத்தக்கதாக இருந்தது. இன்றைக்கு சாஸ்திரிகளை போல அவரை உற்சாகமாய் தேடுவோம். தேடுவதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த வெளிச்சம், என்ன வெளிச்சம்? வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 6:23, கட்டளையே வெளிச்சம், கட்டளையே தீபம், வேத வசனமே தீபம். சங்கீதம் 119, 105, அவருடைய வசனங்கள் தீபம், அவருடைய வார்த்தைகள் சுடரொளி என்று பிலிப்பியர் 2:14 சொல்கிறது. தேவனை தேட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் தேட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளில் இன்பம் காட்ட வேண்டும். அவருடைய வார்த்தைகளில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை மறக்கக்கூடாது. தேனிட்ட பணியாரம் போல், சிறந்த வெள்ளியை போல, பொன்னிலும் மேலானதாக கர்த்தருடைய வார்த்தையை தேடும் போது கர்த்தர் தென்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 66:2-5, யோவான் 14:21-23. ஆம், அவரை நாம் தேடுவோம். வேத வார்த்தையின் மூலமாய் தேடுவோம். அவர் நமக்கு தென்படுவார். கடைசியாக அற்புதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இல்லாத வேளை இருப்பது போல அழைக்கும் தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே மரியாள் சொல்கிறார், கர்த்தர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த அடிமை அப்படின்னா ஸ்லேவ் என்ற அர்த்தம், இல்லைன்னா த மீக் ஒன் என்ற அர்த்தம். பொதுவாகவே யூதர்கள் மத்தியில் பெண்களை மதிக்கவே மாட்டார்கள். பெண்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவும் மாட்டார்கள். ஒரு சிலர், தேபோராள், எஸ்தர், ரூத், இது மாதிரி சிலரை மாத்திரம் முக்கியமாக வேதத்தில் எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அட்டவணைகளில் பெண்களின் பெயர் வராது. அன்லெஸ் ராகா போன்ற அவருடைய குறிப்பிட்ட சில பெண்கள் பெயர் அங்கே இருக்கும், தாமார். ஆனால் பொதுவாக பெண்கள் புருஷனுக்கு அடிமை. அது மாத்திரமல்ல, பெண்கள் சொல்வதை யாரும் நம்பவும் மாட்டார்கள். மெய்ப்பர்கள் அவரை பார்க்கிறார்கள், சொல்கிறார்கள், அதை வேணுமென நம்புவார்கள். ஆனால் மேரி சொல்வதை நம்ப மாட்டார்கள். நீ கல்யாணமே பண்ணல, உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இதெல்லாம் நீ விடுகிற கதை என்று சொல்லி அவரை எவ்வளவோ துன்பப்படுத்தியிருப்பார்கள், எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருப்பார்கள், எவ்வளவோ கேள்விகளை கேட்டிருப்பார்கள். ஈவன் ஜோசஃபே புரிந்து கொள்ளாமல் இருந்தான். ஆனால் மனிதனுடைய கூற்று வேறே, தேவனுடைய கூற்று வேறே. ஹல்லேலூயா. மனிதனுடைய அனலைசிஸ் வேறே, தேவனுடைய அனலைசிஸ் வேறே. தேவனுடைய அனலைசிஸ் எப்படி? மரியாதை பெற்றி லூக்கா 1:28 கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட பெண்ணை பார்த்து அங்கே கர்த்தர் சொல்றார், நீ கிருபை பெற்றவளா அப்படிங்கிறார். அது மாத்திரமா சொல்றாரு, நீ பாக்கியவதி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உலகமே உன்னை பாக்கியவதி என்று சொல்வார். ஹேலோ மேரி என்ற வார்த்தைகளை உலகமெங்கும் நாம் கேட்கிறோம், இன்றைக்கும் கேட்கிறோம், 2024 வருஷமும் கேட்கிறோம். Why? Because she became the mother of Jesus Christ. She became the mother of God. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் உங்களை அற்பமாய் நினைத்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கிருபை பெற்றவள் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ பாக்கியவதி என்று சொல்லி அவங்களை அழைக்கிறார். ஆமென். பாக்கியவான், உன் நிமித்தமாய் பாக்கியம் உண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஒரு தாய் எனக்கு ஃபோன் பண்ணினார்கள். அவள் ஃபோன் பண்ணும்போது நான் ஒன்றுமே சொல்லவில்லை. அவள் மடமடவென்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இந்த அம்மா நம்மளை தம்பிங்கிறே. அம்மா உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன். 80 நாங்கள். தம்பி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பப்போ தடுமாறுறேன், கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கக்கூடாது,
அதெல்லாம் இருக்கவே கூடாது. நான் உனக்காக 30 வருஷம் ஜெபம் பண்ணுறேன். எத்தனை வருஷம்? இரவும் பகலும் உனக்காக மட்டும் ஜெபிக்கிறேன், ஏன்னா நீ பாக்கியவான் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி தூக்கி போட்டுச்சு. அந்த அவனை பார்த்துருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஸோ கர்த்தர் நம்மை பாக்கியவானாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஊழிய நிமித்தம் ஆண்டவர் நம்மை பாக்கியவானாய் மாற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீ நிரப்பப்படுவாய்ன்னு சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது உன்னதத்திலிருந்து பலன் வரும். நியாயாதிபதிகள் 14:6. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்வார். அப்போஸ் 1:8. ஒரு குழந்தைக்கு வாய்ப்பில்லாத ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை உருவாகுமானால், அது இரட்சகர் உருவாகினால், உங்கள் வீட்டிலே கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வெளியே ஒரு ஏழை தாயும் அவருடைய 2 மகளும் வசித்து வந்தார்கள். இவருடைய வேலை, இவருக்கு சொந்த வீடு கிடையாது. ஒரு மரம், இந்த பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த பைன் ட்ரீயில் ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க வேலை என்னன்னா, அந்த ஐஸ் அந்த கூல் சீசனில் ஐஸ் ரோட்டை மூடிடும். அப்போ இவங்க தங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஸ்பேடை வச்சு அந்த ஐஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது முனிசிபல் ரிமூவ் பண்ண வேண்டிய மக்கள், அஃபிஷியல் பீப்புள் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷில்லிங், ஒரு பென்ஸு கொடுப்பாங்க. அதை வைத்து இவர் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். கோடை காலத்தில் அங்கே விழுகிற இலைகள் இதெல்லாம் பறக்கி அதை பண்ணியிருந்தாங்க. சொந்த வீடே அவளுக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் தினமும் அவரை நோக்கி ஜெபிப்பார்கள். அந்த பிள்ளைகள் வளர வளர ஸ்கூலில் சேர்க்கறது கூட அவங்களோட காசு கிடையாது. ஒரு நாள் அவர்கள் அதிகாலையில் கிறிஸ்மஸ் அன்றைக்கு எழுந்து சத்தம் போட்டு பாடு பண்ணாங்க. ஒரு நல்ல ஆங்கில பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்டு சத்தம் அந்த தெரு ஃபுல்லாக கேட்டுச்சு. அந்த தெருவுக்கு யாருமே அவளை மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. திடீர்னு சொல்லி அங்கே ஒரு குதிரை வண்டி வந்துச்சு. குதிரை வண்டி வந்து இந்த சிட்டி முழுவதும் ட்ராவல் பண்ணி இவங்க இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சி, கொஞ்சம் காட்டுக்குள்ளே இந்த இடம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நின்றுச்சு. அதில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் சொன்னார், ஃபாலோ மீ அப்படின்னார். என்னை பின்பற்றுங்க அப்படின்னார். நீ யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா. இல்லை கொஞ்சம் தூரம் இந்த குதிரை வண்டியில் இங்கே ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ரெக்ரேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பிள்ளைகள் ஏறிட்டாங்க. சின்ன பிள்ளைகள் குதிரை வண்டி பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதில் ஏறிட்டு பிள்ளைகள் ஏறினோடனே அம்மாவும் சேர்ந்து ஏறிட்டாங்க. குதிரை வண்டி போகுது. எங்கே போகுது என்ன போகுதுன்னே தெரியல. கடைசியில் அந்த குதிரை வண்டி ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு. அங்கேருந்து ஒரு பெரியவர் வந்தார். இவ்வளோ அன்போடு வரவேற்றார். வரவேற்று திடீர்னு ஒரு ஆச்சரியமான காரியம் செய்தார். கையில் சாவி ஒன்று கொடுத்து, இந்த வீடு நீ உங்களுக்கு தான் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு 4-5 அரண்மனை இருக்குது, இந்த வீடு இனிமேல் உங்களுக்கு தான். இந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ப்ளஸ்ஸு பேங்க் புக்கும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படின்ட்டான். இவங்களுக்கு தலகால் புரியல. இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை நம்மளை வலையில மாற்றுக்காக இருக்காங்களான்னு சொல்லும்போது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த தாயும் பிள்ளைகளும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். அவர் பெரியவர் கீ கொடுத்து போயிட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நான் ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு பண்ணுங்கள், நான் என்ன வேணாலும் செய்கிறேன், பிள்ளைகள் காலேஜெலாம் படிக்கட்டும், மேலே வரட்டும், இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். பெரிய வீடு, நல்ல பிள்ளைகள், ஈவன் ஏதோ விளையாடுறது கூட பின்னாடி இடம் இருந்துச்சு. ஸோ காட் கேன் டூ where there is a Holy Spirit, He can call everything out of nothing. கடைசியாக நாம் பார்க்கும்போது மெய்ப்பர்கள் தெய்வத்துள்ளார் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை உடனடியாக தீவிரமாக எழுந்து அங்கே தான்
வேர்டே இருக்கு. தீவிரமாய் எழுந்து தாங்கள் கண்டவளை குறித்து சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் சாட்சி சொல்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பேர் இப்படி தீவிரமாக புறப்பட்டு சாட்சி சொல்கிறீங்க? யோசித்து பாருங்கள். தீவிரமாய் புறப்பட்டு தாங்கள் கண்ட வேளையும் கேட்ட வேளையும் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் பண்ணினார்கள். நான் திருச்சிக்கு வந்தபோது பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன், டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அதில் டவுன் பஸ்ஸை ட்ராவல் பண்ணும்போதே சொல்லுவேன், பக்கத்தில் இருக்க சீட்காரன்னு சொல்லுவேன், டேய் உனக்கு தெரியுமாடா நான் சைனட் குடித்தேன்டா, சைனட் குடிச்சுமா அப்படி உயிரோடு வந்தேன் அப்படிம்பேன். சைனட் குடித்தேன்னு சொன்னோன்னே என்னை இப்படி பார்ப்பாங்க, என்ன இவன் பைத்தியக்காரனா இல்லை உண்மைதான் சொல்கிறான். ஆமாடா, திருப்பத்தூர் ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்டல் தான் சைனட் குடித்தேன், நான் உயிரோடு வந்தேன் அப்படிம்பேன். உடனே அவங்க கேட்பாங்க, எப்படி வந்த அப்படிம்பாங்க. ஜீசஸ் வந்தார், என்னை கூட்டிகிட்டு வந்தார், பாராளத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார், ஜீசஸ் உண்மையாகவே உயிரோடு இருக்கார். அவ்வளோதான். பஸ் இறங்குறதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 10 பேருடையா சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பொட்டாசியம் சைனட் குடித்த யாருமே உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உயிரோடு எழுப்பிட்டார் இல்லையா? அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த சர்ச் மூலம் எத்தனை மிரக்கல், எத்தனை வேர்டு, எத்தனை ஆழ்ந்த சத்தியங்கள் உங்களுக்கு ஆண்டு தெரிவித்திருப்பார் இல்லையா? தூதர்கள் இந்த இடத்த நடமாடுறாங்க, உங்களுக்கு தெரியாது. நேற்றைக்கு முந்தின நாள் நான் விசேஷமாக ஜெபிக்கும்போது இந்த சர்ச்சுக்குள்ளே 12 ஏஞ்சல்ஸ் சுற்றி கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். நான் பொய் சொல்லலை. இட்ஸ் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஏன் அவர்கள் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க? வை நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போகிறீங்க? வை? தி ஏஞ்சல்ஸ் ஆர் ஹோவரிங் ஆன் திஸ் பிளேஸ். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ கோ அண்ட் டெல் டு அதர்ஸ், வாப்பா டெல் சர்ச்சுக்கு வாப்பா, அங்கே தெய்வீக பிரசனம் இருக்கும்பா, தெய்வனுடைய வார்த்தை இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை வாயை மூடிட்டு நான் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு இருக்கீங்களா? திடீர்னு யாருக்குமே ஆண்டு வல்லமையும் பவரையும் தரமாட்டார். நீங்கள் எப்படி உற்சாகமாக அவரை பற்றி 4 பேருக்கு சொல்கிறீங்கிறத அவர் கவனிப்பார். நான் அப்படி சொன்னதுனால, டவுன் பஸ்ஸில் சொன்னதுனால கர்த்தர் என்னை பலத்த ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அதை எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆம், ஏசப்பா நமக்காக பிறந்தார், நாம் அவருக்காக என்ன செய்கிறோம்? திங்க் அபவுட் தட். நான் அந்த 5 காரியங்களும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு குரூப்பை சேர்ந்தன்னு சொல்லி பாருங்கள். Sweet baby Jesus, Lord of creation, giver of life, God's holy Lamb. Sweet baby Jesus, come to redeem us with the gift of His own birth in Bethlehem. Sweet baby Jesus, born in a stable, there with His mother and father alone. In fields there were angels exclaiming the good news. Now sing His birth as God's only Son. We sing our praises to honor this baby who gives salvation to all who believe. He chose to die for all who receive Him. Praise be to Jesus, our Lord and our King. Sweet baby Jesus, born in a stable, there with His mother, father alone. In fields there were
the good news, announcing his birth as God's only Son. Soon the shepherds welcome this baby. Wise men did follow the star many miles. The heavens proclaim this joyous occasion, while I stood in silence unaware of this child. Sweet baby Jesus, born in a stable, there with his mother, Father alone. In field the angels claiming the good news, announcing his birth as God's only Son. This sweet baby born to die for us, to redeem us, to give us joy, to take away all our sickness, disappointments, problems, everything. உலகத்திலே ஒருவரும் கொடுக்கக்கூடாத மிகப்பெரிய பொக்கிஷம், the babe Jesus. But now he is a king. Hallelujah. Now he is a king. Hallelujah. நாம் எழும்பி ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோம். நமக்கா தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். A redeemer, a savior, an Emmanuel, God be with us. ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, அதிசயமானவர், வல்லமுள்ள தேவன். தேவன் மனிதரிடத்தில் காட்டும் அன்பை தம்முடைய ஒரே குமாரனை உலகத்திற்கு தந்தறினார். That's so amazing. யோவான் 3:16. இன்றைக்கு அதை நினைவு கூறும் நாள். உங்கள் இதயம் சந்தோஷத்தால் பூரிக்கட்டும். உங்களுடைய இருதயங்கள் பலகாரங்கள், கேக்குகள் மற்றவற்றால் மாத்திரம் அல்ல, அவைகள் உலக பிராரமானவைகள், மாம்சத்தோடு முடிந்துவிடும். ஆனால் ஆவியில, ஆத்மாவில சந்தோஷமாய் இயேசுவே எனக்காக பிறந்தீர் என்று சொல்லி கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோமா? ஜீசஸ், we wish you a happy birthday. இயேசுப்பா, நீங்க எனக்காக பிறந்தீங்க, என்னை மோட்சத்துக்கு கொண்டு போக பிறந்தீங்க, என்னை பரிசுத்தமாக்க பிறந்தீங்க, என்னை சுகமாக்க பிறந்தீங்க, என்னை வழிநடத்த பிறந்தீங்க, என்னை உயர்த்த பிறந்தீங்க, என்னுடைய கஷ்டங்களை சுமக்க பிறந்தீங்க. இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் உலகத்தில் இல்லைப்பான்னு சொல்லுங்க. ஆம் கர்த்தாவே, சர்வனுடைய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம்முடைய குமாரனை, சொந்த குமாரனை எங்களுக்காக ஏழையின் கோலமாக மாட்டுக்கோட்டையில் கர்த்தாவே முன்னணையில் ஒரு சின்ன இடத்துல, மனிதர்களால் புகழப்படாத இடத்துல பிறக்க அனுமதித்தற்காய் நன்றி. இப்பொழுதும் அவர் ராஜாதி ராஜாவாய் இருப்பதற்காய் நன்றி. அவர் சீக்கிரமாய் வரப்போவதற்காய் நன்றி. அவரை ராஜாவாக நாங்கள் பார்க்க போவதற்காய் நன்றி. உம்முடைய பிறப்பிற்காய் நன்றி. இதை நாங்கள் தைரியமாய் எல்லாருக்கும் சாட்சி சொல்ல செய்யும். வாய்கள் அடக்கி கொள்ளாத படிக்க மெய்ப்பொருளை போல துரிதமாய் சென்று சாட்சி சொல்ல செய்யும். சாட்சியை பகிர்ந்து கொள்ள செய்யும். வெட்கப்படாமல் சொல்ல முடிக்க செய்யும். யோசேப்பின் சந்தேகத்தை நீக்கினவர் குடும்பங்களுக்குள்ளே காணப்படும் சந்தேகங்களை நீக்கி போடும். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த தேவன், நான் ஏழை, இளங்கரித்து போனவள், அற்பமாய் எண்ணப்பட்டவன் சொல்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் உயர்த்துவீராக. ஞானிகளுக்கு வெளிப்பட்ட நீர் தகப்பனை
படித்த மேதைகளுக்கு வெளிப்படுவீராக. உம்மை கண்டு சந்தோஷம் அடைவார்கள். கர்த்தாவே, நாங்கள் எங்களையும் எங்களுக்கு அருமையானதையும் உமக்கு காணிக்கைகளாய் படைக்கச் செய். ஏனென்றால் மரண இருளிலிருந்து எங்களுக்கு அருணோதயம் உதித்தது. மரண இருளில் நாம் வாழ்ந்தோம். அவ்விரக்கத்தினால் எங்களை சமாதானம் நடத்த நீர் தோன்றினீர். உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூதர்கள் எல்லாரும் உம்மை வாழ்த்தினார்கள். நாமும் உம்மை வாழ்த்தி கொண்டே இருக்கச் செய். உம்மை சுமக்கச் செய். உம்மோடு நடமாடச் செய். உம்மோடு உறவாடச் செய். அந்த மகிமையின் தேவன் இப்பொழுது உங்களுக்கு முன் காட்சி தருவாராக. நான் காண்பது போல நீங்களும் அந்த ஜீசஸை காண்பீர்களாக. கண்ணை மூடி அவரை மட்டும் நினச்சி பாருங்க. அவர் உங்களுக்கு உன்னை கடந்து போவார். இஸ் பாசிங் பை நியர் யூ. அவரை விட்டு விடாதீர்கள். அவரை உங்களோடு கூட கூட்டிக் கொண்டு போங்கள். அவர் உங்களுக்கு எல்லாமா இருப்பார். நம்முடைய சர்ச்சை ஆசீர்வதியும். அநேகர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் வந்து கலந்து ஆலயத்தில் எல்லா காரியமும் பங்கு பெறச்சு. இந்த ஆலயம் இவர்களுக்காக இவ்வளவு மகிமையாக கட்டப்பட்டிருக்கிறது. இவள் நிரம்பி வழியச்சு. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கசந்து கொள்ளாமல் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கச்சு. உண்மையாகவே உம்மை தேடி வருவர்கள் இந்த ஆலயத்தில் உம்மை காண்பார்கள். தூதர்களை காண்பார்கள். உம்மோடு பேசுவார். அப்படியே நடத்தும். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். பாலகனாகி நீர் குழந்தைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.